வணக்கம். இன்றைக்கி பதிவில் தட்டை செய்ய போகிறேன். அதுக்கு அரிசி மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 6 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பை வறுத்து பவுடரை அரைச்சி மிக்சியில் சலித்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள், மிளகு 1 2 உடச்சி வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தூள், உப்பு, இவ்வளோ தான் தேவை. இப்போது இதை வச்சு எப்படி தட்டை செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு, அதை நல்லா வறுத்துடணும். வறுத்து சலித்து வச்ச இந்த அரிசி மாவை இதில் கொட்டிக்கிட்டு சலித்து வச்ச உளுத்தம்பருப்பு பவுடரு, வேர்க்கடலை பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு 1 2 உடச்சி அதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது இதை எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் உப்பு எல்லா பக்கமும் போகிறா போல் இந்த கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றடியாக கலக்கிறது போல் கலந்து வச்சுட்டு இப்போது இதில் கொஞ்சம் காய்ச்சின எண்ணெயை எடுத்து ஊற்றி பிசையணும். சுட வச்ச எண்ணெயை ஒரு கரண்டி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது இப்படி நுர வரணும். அப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும் தட்டை. இப்போது இதை அப்படியே எல்லா மாவுலேயும் இந்த எண்ணெய் போகிறது போல் கலக்கிக்கலாம். இந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் போகிறது போல் நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு ஆற்று மணல் பக்குவத்துக்கு பிசையணும். அப்போ தான் பிடிச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி வந்தால் தான் பதமாக இருக்குது மாவுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வர அளவுக்கு இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் போகிறது போல் பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இப்படி இருந்தால் மாவு பதம், எண்ணெய் போதும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். நிறையா தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்பப்போ பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா மிருதுவாக பிசையணும். மாவை அழுத்தி பிசையாமல் அப்படி நல்லா எல்லா பக்கமும் உப்பு, காரம், அந்த மிளகு எல்லாம் எல்லா பக்கமும் ஒன்று சேர்றது போல் நல்லா பிசையணும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதுதான் பதம். இப்படி எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக இப்படி உருட்டி இனிமேல் எல்லோட தட்ட வேண்டியது தான். சின்ன சின்ன உருண்டையாக இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டணும். அப்போ தான் அமுக்கும் போது நல்லா தட்டை ரவுண்டு ஷேப்பில் வரும். தட்டை தட்டுறதுக்கு ஒரு தட்டில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கட்டி வச்சுருக்கிறேன். இது மாதிரி அதில் எண்ணெய் தடவி தட்டினோம்னா அழகாக எடுத்து போடலாம். அதுக்காக இப்படி கட்டி வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா அப்படியே கையால் அழகாக ரவுண்டு ஷேப்பில் தட்ட வேண்டியது தான். கொஞ்சம் மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு திட்டமாக ரவுண்டாக சின்னதாக
தட்டிட்டு இந்த குச்சியால் இப்படி ஒரு ஓட்டை அப்படி போட்டோம்னா வெடிக்காமல் வரும். எண்ணெய் நல்லா சுட்டுருக்கு. இப்போ மிதமான சூட்டுக்கு வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு வேக வச்சாதான் உள்ள மாவு நல்லா அழகாக வெந்து மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்ட உடனே கிண்டாமல் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக திருப்பி விடணும் எல்லா பக்கமும். நல்லா செவந்து வெந்துடுச்சு. இப்போ எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், சுவையான தட்டை ரெடி.